வெல்கம் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நான் நலமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருக்கும். பொங்கல் முடிஞ்ச கையிலேயே ஒரே கிரீஷ்மா ஷாரோன் அந்த கேஸ் பற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைய வந்து அவங்க வீட்டில் படிக்க அனுப்பினாலும் படிக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாமே அந்த பிள்ளை பண்ணியிருக்கா. நல்லா சுட்டியான பிள்ளை தான், நல்ல அறிவுள்ள பிள்ளை தான். கடைசியில் என்னமோ தப்பு பண்ணிட்டா அந்த பொண்ணு. தப்புனா தப்பு, பெரிய பொண்ணு தப்பு பண்ணிட்டா. இப்போ எல்லோரும் வாங்க பீச்சுக்கு சுற்றி பார்க்க போகலாம், வாங்க படம் பார்க்க சுற்றி போகலாம் பாரு. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் வாங்க காதலிச்சு பார்க்கலான்னு புறப்பட்டுருக்காங்க. சரி, காதலிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சது காதலிக்கிறீங்களா? அதுவும் நீங்கள் சின்ன பிள்ளைங்க இல்லை, பெரிய விவரம் உள்ள பிள்ளை தான். அதை வந்து கடைசியில் அந்த பையனை பிடிக்கலான்னு நீங்கள் விட்டுருக்கலாம். வீணா அந்த பையனுக்கு விஷத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையும் அந்த பொண்ணு கிரீஷ்மாவோட வாழ்க்கையும் தொலைச்சி, அந்த பையன் ஷாரோனோட வாழ்க்கையும் தொலைச்சி ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். இன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த பிள்ளை பண்ணிட்டா. இதுக்கு வந்து நான் மெயின் வந்து அவங்க பெட்ரோல் தான் சொல்லுவேன். அந்த பொண்ணு விருப்பப்பட்டு பிடிச்சிருக்கா. அப்போ வீட்டில் வேறு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டு ஜாதகம் பார்க்கும் போது ஃபஸ்ட்டு மேரேஜ் உனக்கு ஃபெயில் ஆயிரும், ஃபஸ்ட்டு கணவர் இறந்துருவார் ஜாதகத்தில் இருக்குன்னு. அப்போ இந்த பொண்ணு வந்து அந்த பையனை ஷாரோனை உயிருக்கு காதலிச்சிருக்கா. கடைசியில் ஜூஸில் ஏதோ விஷத்தை கலத்தி குடிச்சுட்டான்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் ஆகுது. அது வந்து இப்போ நீதிமன்றத்தில் வந்து இப்போ 2 வருஷம் கழிச்சு தான் அந்த கேஸ் இப்போ பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. 2020 நடந்த ஆரம்பித்த கேஸு இப்போ 2025 தான் அதுக்கு ஃபைனல் நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப சின்ன பிள்ளை போல், 24 வயசு தான். அவள் வந்து கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்கும் போத நான் ரொம்ப சின்ன பிள்ளை தெரியாமல் பண்ணிவிட்டேன், எனக்கு கொஞ்சம் தண்டனை குறைங்க, எனக்கு இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கதறி எழுதிருப்பா போல். அந்த மாதிரி யாருமே கேட்கல. பின்ன வந்து நீதிபதி பஷீர் அவர் வந்து ரொம்ப நியாயமான தீர்ப்பு எடுத்திருக்காரு. இது வந்து தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுத்தா தான் வந்து இனி யாருமே அந்த தண்டனை தப்பு செய்யறதுக்கு யோசனை பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அழகாக சொல்லியிருக்கலாம் அவங்க காதல்கிட்ட, எனக்கு ஒன்று பிடிக்கல, என்ன நீ விட்டுரு, இல்லை எங்கள் வீட்டில் வந்து எனக்கு வேறு கல்யாணம் பண்ணுறாங்க, அலைன்ஸ் பண்ணி பார்த்துட்டாங்கன்னு. அந்த பையனும் ஷாரனும் வந்து ரொம்ப உண்மையாக நேசிருப்பான் போல். அவன் கிரீஷ்மா சொன்னபடியே மண்டைய ஆட்டிட்டு கடைசி அந்த உயிர் போகிற நேரம் கூட அவன் காதலியை பற்றி நம்ம யார்ட்டுமே சொல்லலை. வீணா வந்து அவளுக்கு கெட்ட பேர் வந்துடுமோ இதுமோ அப்படின்னு நினச்சிருப்பார் போல். 11 நாள் அவர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார் போல். இப்போ நியூஸ் இப்போ தான் 2 வருஷம் இந்த நியூஸ் வந்து செய்தியில் வந்தது. ஆனால் அதோட ரிலேட்டிவான மெயின் என்ன ப்ராப்ளம் எல்லாம் இப்போ வந்து தொடர்ந்து யூடியூப்லேயும் நியூஸில் வந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே தான் சுதந்திரம் கிடச்சிருக்கு. ஆனால் அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் தெரியறதில்ல. தப்பான வழியில் போய் இன்றைக்கி 2 வாழ்க்கை பாதிச்சுட்டு, 2மே சின்ன பிள்ளைங்க. அந்த பையன் ஷாரோன் இறந்து போயிட்டான், இந்த பொண்ணு கிரீஷ்மா. இப்படி நேற்று நியூஸில் போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணை வந்து சொல்கிறா, எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, எனக்கு தண்டனை குறையணும். இதில் வேறு அவங்க தாய் மாமா வேறு சப்போர்ட் பண்ணியிருப்பார் போல். அவருக்கு ஏதோ 3 வருஷமோ 4 வருஷமோ தண்டனை. அவங்க அம்மாவே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல். அந்த பிள்ளை சொல்லியிருக்கா, இந்த கஷாயம் எனக்கு எங்கள் அம்மா அடிக்கடி தருவாங்கன்னு நிறைய போய் சொல்லியிருக்கா. நிறைய ஜூஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பா போல். ஒரு ஜூஸ்லையும் கலந்து எந்த ஜூஸ் பொங்கலையோ அப்படி பார்த்து கொடுத்துருப்பா போல். கடைசியில் ஸ்லைஸோ மாஜாலே அதில் கலந்து கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க, நியூஸ் வருது. பின்ன வந்து கஷாயத்தில் கலந்து கொடுத்துருப்பான்னு நியூஸ் வருது. என்னமோ நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப வந்து நெஞ்ச பதட்டமாகவே இருக்குது. நம்ம நாட்டின் கண்கள் நம்ம பிள்ளைங்க தான். பிள்ளைங்க ஏதோ தப்பான வழியில் போய் தப்பாக செய்கிறாங்க. அந்த பிள்ளை வாழ்க்கையும் போச்சு. அந்த பையன் ஷாரனும் இறந்து போயிட்டான். அவன் ஷாரனோட அம்மா அப்பா கதற நியூஸ் எல்லாம் பார்க்க முடியல. கடைசியாக ஷாரோனோட ஒரு அண்ணன் சொல்கிறாங்க, அவர் அன்பாக பேசுகிற மாதிரி அந்த பொண்ணை கேட்டிருக்காங்க. அதுக்குன்னா இது வந்து 2 வருஷமே நடந்தது, நீ என்ன கொடுத்தேன்னு சொல்லு, எங்கே கொடுத்தேன்னு சொல்லி. அவள் சொல்கிறா, நான் ஜூஸ் தான் கொடுத்தேன், எக்ஸ்பிரி ஆகிருக்கும், எந்த கடையில் வாங்கினா அந்த பாட்டில் எங்கே, ஸ்டிக்கர் எங்கே மாற்றி சொல்லியிருக்கா. அது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. படிக்க போகிறீங்களா, படிக்க மட்டும் பாருங்கள், உண்மையாக இருங்க. காதலன்ட்டையோ அம்மாட்டையோ அப்பாட்டையோ உண்மையாக இருங்க, எதுவும் மறைக்காதீங்க. ஒன்று தயவு செஞ்சு நான் எல்லா பேரண்ட்ஸ்டையும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் நம்மளோட எலும்பு நம்ம வயசான காலத்துக்கு நமக்கு அவங்க தான் தொடப்பாங்க. அவங்கள வந்து திட்டி அதட்டி செய்யாதீங்க. எம்மா நீ ஆரம்பத்தில் இப்படி செய்யக்கூடாதுன்னு அந்த ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துட்டு இல்லை நீ அந்த பையனை கட்டக்கூடாது, நாங்கள் சொல்கிற பையன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து ஆரம்பத்தில் அம்மா அப்பாட்ட எந்த பிள்ளைங்களுமே அம்மா அப்பாட்ட கேட்டு லவ் பண்ண மாட்டாங்க, லவ் பண்ணிடுவாங்க. அந்த பிள்ளைக்கு வந்து பிடிக்கலன்னா நம்ம அதுலேருந்து வெளியே எப்படி எடுக்கணும்னு பார்க்கணும். பிடிச்சிருந்தாலும் அதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் பார்க்கணும். வீணா பார்த்திங்களா, ஒரு உயிரும் போயிட்டு ஒரு பிள்ளைக்கு இப்போ தூக்கு தண்டனைன்னு சொல்கிறாங்க.
அதுவும் பெண் பிள்ளைக்கு தூக்கு தண்டனைன்னு சொல்லும் போது மனசு கொஞ்சம் பதறுது. அந்த பிள்ளையும் கிரிஷ்மா ரொம்ப பேர் தப்பு பண்ணிட்டா. ரொம்ப அது இந்த நியூஸ் பார்த்து எனக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நம்ம என் ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிள்ளை இப்படி தப்பு பண்ணிட்டா இன்றைக்கி தவிக்கிறா அப்படின்னு. ஆனால் நீதிபதி பஷீர் வந்து ஒன்றுமே அவங்கள்ட்ட வந்து நாங்கள் இந்த தண்டனை கொடுத்துருக்கோம் உனக்கு அவ்வளோதான் சொல்லியிருக்காரு. நீ என்ன சொல்ல வர, உன் விருப்பம் என்ன நாங்கள் கேட்கல அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருந்தார். ஏன்னா எனக்கு மலையாளம் நல்லாவே புரியும். நான் கேரளாவில் 5-6 வருஷம் வந்து இருந்திருக்கேன். மல்லப்பள்ளியில் இருந்திருக்காங்க. நல்லா எனக்கு மலையாளம் நல்லா சூப்பராக பேசவும் செய்வோம், மலையாளம் புரியவும் செய்யும். அதனால் எல்லா நியூஸுமே நான் மலையாளத்தில் தான் பார்த்து, தமிழை விட மலையாளத்தில் பார்க்கும்போது நமக்கு நிறைய கொஞ்சம் புரிகிறதுக்கு கிடச்சிது. 2005 வந்து நல்லதே நடக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் நல்லது நடக்கும்னு நினைக்கும் போது ஜனவரியில் நிறைய இப்படி கேஸ் பார்க்க கிடைக்குது. இதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு பொண்ணு துபாயை இதே ஒரு இடத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து டாக்டராக நர்ஸாக இது வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு வெளிநாட்டில் வச்சு தண்டனை தூக்கு தண்டனைன்னு சொன்னாங்க. அந்த நியூஸ் பார்த்தேன். அது பெண்களுக்கு தூக்கு தண்டனை அது இதுன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆயுள் தண்டனையாக என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் தூக்கு தண்டனை நேற்று நான் பார்த்த நியூஸு. நீங்கள் யாரையும் பெண் பிள்ளைங்களே ஆண் பிள்ளைங்கள உங்களை நான் ஒரு பாட்டி மாதிரி, அம்மா மாதிரி, சித்தி மாதிரி, அக்கா மாதிரி நீங்கள் எப்படி இருந்தால் எனக்கு லவ் பண்ணுறீங்களா, உண்மையாக இருங்க. பிடிக்கலையா எப்போ பாரு எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அப்படி சொல்கிறாங்கன்னு நல்லபடி நோண்டுருங்க. ஏன்னா உங்கள் எதிர்காலத்தை நல்ல மேலே கொண்டு போகணும்னு நினச்சி யார் எதிர்காலத்தையும் ரொம்ப ஆக்கிறாங்க. அதனால் வந்து இறக்குறவங்க இறந்து போயிடுவாங்க. நம்ம வாழ்க்கை முழுவதும் ரொம்ப கஷ்டப்படுறது, நம்ம தூக்கு தண்டனை சொல்கிறது வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அது மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. உண்மையாக லவ் பண்ணுங்க. அம்மா அப்பாட்ட எது இருந்தாலும் குடும்பத்தில் வந்து நான் இப்படி செய்ய போகிறேன், இப்படி செஞ்சுட்டே எனக்கு பிடிச்சிருக்கு ஓப்பனாக பேசுங்க. அதே மாதிரி பெற்றோரே பிள்ளைங்களை வந்து உங்கள் விருப்பத்துக்கு வாழ சொல்லாதீங்க ப்ளீஸ், சரிங்களா? ஏம்மா இது ஒன்று உனக்கு இது எதிர்காலம் சூட் ஆகுமா, நீங்கள் உடனே நம்ம பரம்பரை என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜாதி கோத்திரம் என்ன, நம்ம சொசைட்டின்னு தான் நீங்கள் பேசாதீங்க. இந்த நியூஸ் பார்த்து கொஞ்சம் நேரம் டென்ஷனாக இருக்குது. அதனால சரி சின்னதாக பேசி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படிங்களா. எனக்கு இந்த உலகத்தில் யாருக்கு எதுவும் கஷ்டம் வந்தேன்னா உடனே எனக்கு இன்னும் என் குடும்பத்தில் நடந்த மாதிரி என்ன சார்ந்தவங்க நடந்த மாதிரி அப்படின்னு ஒரு பதட்டம் வந்துடும். அதனால் உங்கள்கிட்ட வந்து பேச வந்துட்டேன். எது இருந்தாலும் என்ன செஞ்சாலுமே உட்காந்து பேசினா 10 நிமிஷத்தில் எப்படிப்பட்ட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அதனால் நம்ம வீம்பும் பிடிக்க வேண்டாம். எது இருந்தாலும் ஓப்பனாக பேசுவோம். அப்படியே அவங்க ஆரம்பத்தில் பேசியிருந்தா இன்றைக்கி வந்து ஷாரோனும் உயிரோடு இருந்திருப்பார். இன்றைக்கி கிரிஷ்மாவுக்கும் இந்த தண்டனை கிடச்சிருக்காது. 2 பேர் லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும். அது அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைன்னு அப்படி நியூஸ் வருது. அந்த ஷாரோனோட அம்மாவும் படிக்கிற கண்ணீர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிரிஷ்மாவோட அம்மா வந்து அவங்க பேசுவாங்க காட்டலை, அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல, இவங்களை விடுதலை பண்ணிட்டாங்கன்னு வருது. இது 2 குடும்பத்தில் 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையுமே மண்ணோட ஆகிட்டு. எது ஒன்று செஞ்சாலும் நல்லபடி முடிவு செய்யுங்க. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோக்கு நான் பெருசாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாக பேசியிருந்தால் நமக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இது ரொம்ப மனசு வந்து உருக்கின விஷயமா இருக்குது. 2 நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை நாசமாகிட்டு, இதுக்கு சொசைட்டியும் ஒரு காரணம், பெற்றவங்களும் ஒரு காரணம். சில பிள்ளைங்களுக்கு ஃப்ரீடம் நிறைய கொடுத்தனால அந்த ஃப்ரீடம் வந்து தப்பாக யூஸ் பண்ணி அதை நம்ம தப்பாக மைண்டில் கொண்டு போட்டு தப்பாக பண்ணுறதுனால நீங்கள் வீடியோ லைக் பண்ணாலும் நடக்கும், பண்ணலாம் நடக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நடக்கும். உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தால் இந்த மாதிரி தப்பாக செய்யாதீங்க. இந்த மாதிரி பெண் பிள்ளைங்க இப்படி செய்யும் போது ஒன்று அடிக்க மிதிக்க திட்ட செய்யாதீங்க. அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுங்க. மீண்டும் நாளை நல்ல உங்களை பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ.